good. I really enjoyed it. It's a futuristic movie, so it's a good one. You can have a fun. How much do you rate out of 10? It's like 8. സോ മൂവി എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഒരു എക്സ്പെരിമെന്റൽ മൂവി ആയിരുന്നു. അതായത് ഒരു സാങ്കല്പിക കഥ, ഫ്യൂച്ചറിൽ നടക്കുന്ന ഒരു കഥ, അതിനെക്കുറിച്ച് ബേസ് ചെയ്തിട്ട് എടുത്തേക്കുന്നതാണ്. അപ്പോൾ ആ രീതിയിലൊരു ടൈം പാസ് പോലെ കാണാൻ പറ്റിയ ഒരു പടമായിട്ട് തോന്നി. തമാശകളൊക്കെ ഉണ്ട് അത്യാവശ്യം. ഫസ്റ്റ് ഹാഫ് വളരെ കുറച്ചുകൂടി എൻഗേജിംഗ് ആയിട്ട് തോന്നി സെക്കൻഡ് ഹാഫിനെക്കാളും. ഒരു ഫ്യൂച്ചറിസ്റ്റിക് മൂവിയാണ് മലയാള സിനിമയിൽ നിന്ന് വന്നിരിക്കുന്നത്. How much do you rate out of 10? I rate 6. That's a good one. Yeah, but it's kind of a variety experiments. Yeah, but they did it, but it's not what. Yeah. How much do you rate out of 10? Out of 10, yeah, just for a comedy and all, I give 4. Gaganachari, Malayalam, but it's complete Malayalam movie. ஃபுல்லாக மலையாளம் சப்டைட்டில் வச்சேன் பார்த்தேன். பட் வந்து காமெடிலாம் வந்து எல்லோரும் ஆடியன்ஸ்லாம் சிரித்தாங்க, மலையாளம் ஆடியன்ஸு. பட் தமிழுக்கு கொஞ்சம் சப்டைட்டில் வச்சேன், சிரிப்பு அவ்வளோவா வரல. பட் படம் ஓகே இந்த சென்ஸ் வந்து பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்தது படத்தில். அப்புறம் ஒரு ஏலியன் அது மாதிரிலாம் வரதெல்லாம் கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. லோ பட்ஜெட் ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது, பட் வந்து கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். தமிழ் ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியல. பட் எனக்கு நான் மலையாளம் நிறையா பார்த்துட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு கனெக்ட் ஆகுது. ஓரளவுக்கு படம் ஓகேவா இருக்குது. கொஞ்சம் காமெடி அப்பப்போ இருக்குது, நமக்கு அப்பப்போ இருக்குது. பட் ஓவராலாக மலையாளம் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க படத்தை. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான். 2015 போயிட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூம்குள்ளேயே தான் கதை. பட் வந்து ஃபோட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி எல்லா கிராஃபியும் செம்மையாக இருந்துச்சு. படம் உண்மையிலே பிஜிஎம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே எல்லாம் அடிச்சிருந்தாங்க. ஏலினா வர அந்த பொண்ணு சூப்பராக பண்ணியிருந்துச்சு. போலீஸாக வர கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அப்புறம் விக்டர் அப்படிங்கிற ஒரு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஒன் டைம் வாட்சபிள். தமிழ் ஆடியன்ஸுக்கு ஜஸ்ட் போர் அடித்தா வந்து பார்க்கலாம். இதுக்கு ரேட்டிங் வந்து நான் எப்படி தரதுன்னு தெரியல. பட் ஓகே மூவி, குட் மூவி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மலையாள மூவி பார்க்குறேன். ஒரு யதார்த்தமான ஒரு சயின்டிஃபிக் மலையாள மூவி அது. அதில் ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தான். 2040 நடந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எது மாறி இருக்கு எது மாறல நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப சயின்டிஃபிக் மூவிஸ்லாம் நம்ம சீரியஸாக பார்க்கறதுக்கு பதிலாக சும்மா ஜாலியாக பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படம் இருக்கு. விச் இஸ் குட். மேபி மலையாளம் ஆடியன்ஸுக்கு இது நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் தே ஹேவ் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஆல்வேஸ். படம் இட்ஸ் ஓகே, நோ கமெண்ட்ஸ் ஆன் வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட். பட் அது ஒரு நியூட்ரலாக தான் சொல்லணும். எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. பட் ரேட்டிங் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. பட் மார்க்கெட்டில் எல்லாரும் எப்படி பேசுகிறாங்கன்னா நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க அந்த செக்மெண்ட்டில். ஸோ ஐ திங்க் வி ஷுட் அப்ரிஷியேட் the project. London Time Pass rating for this movie is 7 out of 10.